ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 Kings chapter 3 verse 14. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாலமோன் ராஜாவுடைய தகப்பனாகிய தாவீது எப்படி வாழ்ந்தான் என்பதை குறித்து இந்த வேதத்திலே மிகவும் தெளிவாக நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையின்படி அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக தாவீதை கர்த்தர் சாட்சி சொன்னார். இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மை குறித்து நாம் அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவளாக இருக்கிறோம் என்பது ஆண்டவர் கொடுக்கிற சாட்சி. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, கர்த்தரிட்ட கட்டளைகளையும் நியமங்களையும் நாம் கை கொள்ள வேண்டும். Dear children of God, it's a great testimony about King David that God found him as a person who is after God's own heart. It is God's testimony about David. David fulfilled all the commandments and the statutes of God. He kept all God's commandments and statutes in his life. That is why God testified him as he is after my own heart. Today, if you keep God's commandments and statutes, then God says He will lengthen your life. He will give you long life. He will bless you with long life. That is very important. We need to keep God's commandments and statutes and walk according to God's voice, according to God's word. We need to yield ourselves to obey God's voice. There are times people compare themselves that they are better than others. We need to compare ourselves with our Lord Jesus Christ, not with the people of this world. We need to understand only God is our scale to make sure that we are doing according to God's voice. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே, அவருடைய வார்த்தையின்படி நாம் ஜீவிக்கிறோமா என்பதை குறித்து நாம் நம்முடைய அளவுகோலாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு உலகத்தின் மக்களைப் போல நான் அவர்களை பார்க்கிலும் நல்லவன் என்று சொல்லி என்னை நானே பெருமைப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழும் பொழுது நித்திய ஜீவனை கர்த்தர் தருவார். நீடித்த வாழ்வை கர்த்தர் தருவார். God will prolong your life. God will prolong your family's life. God will give long life to your children as well, so that you will glorify God's name. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கர்த்தருக்காக வாழுவோம், அவருடைய சத்தத்தின்படி செய்வோம், சத்தத்திற்கு செவி கொடுப்போம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். உம்முடைய கட்டளைகளையும் உம்முடைய நியமங்களையும் நாங்கள் கை கொண்டு உம்முடைய வழிகளில் நடந்தால் நிச்சயமாக நாங்கள் நீடித்த நாள் வாழ்வோம் என்றதான ஒரு சத்தியத்தை எங்களுக்கு சொன்ன உம்முடைய தயவிற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், நீடித்த நாட்களால் அவர்களை திருப்தியாக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.